பிரியமானவர்களே, காலை நேர மன்னாவிற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மன்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிராயிம் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதனை அப்பத்துக்கு ஒப்பிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த எபிராயிம்? அதான் இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு கோத்திர மக்களுக்கு பேர் தான் எபிராயிம் கோத்திரம். ஆகவே இஸ்ரேல் மக்களை குறித்து ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து சொல்லும்போது அந்த எபிராயிம்னு சொல்கிறார். இப்போ எபிராயிம்னா யாருன்னா, யாரெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, நம்ம எல்லாரும் எபிராயிம் என்று வைத்துக்கொள்ளலாம். ஆண்டுடைய பிள்ளைகள் அவர்கள் திருப்பி போடப்படாத ஒரு அப்பம் போல இருக்கிறாங்களா. பொதுவாக அப்பம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்பம் நமக்கு எப்பவுமே நினைவுக்கு வரலாம். ஆப்பத்தை திருப்பி போட மாட்டாங்க. அப்படியே ஆப்பச்சட்டியில் ஊற்றி அப்படியே ரவுண்ட் பண்ணி அதை அப்படி எடுத்துருவாங்க, மாற்றி போட மாட்டாங்க. அதனுடைய உணவு அமைப்பே அப்படி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உணவில் அப்படி இல்லை. அது 2 பக்கமும் வேக வேண்டும். தோசை இருக்குன்னு வைங்களேன், சப்பாத்தி இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் போட்டு அடுத்த பக்கம் போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? பாதி வெந்து பாதி வேகாமல் இருக்கும். அதுபோல தான் இந்த எபிராயினுடைய வாழ்வை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவன் திருப்பி போடாத அப்பம் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக இப்போ திருப்பி போடாத உணவுகளுக்கு தான் ரொம்ப மக்கள் விரும்புகிறாங்க. ஆம்லேட்டு பாருங்கள், இப்போல்லாம் ஒன் சைடு ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம்தான் அது ஊற்றுறது, முட்டையை உடைச்சி இது வந்து அடுத்த பக்கம் மாற்றி போடுறது கிடையாது. அந்த உணவு தான் சாப்பிட்றாங்க விரும்பி. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் பழைய ஏற்பாட்டின்படி அந்த நாட்களுடைய உணவுக்கு பழக்க வழக்கத்தின்படி ஒரு அப்பம் என்றால் அது 2 பக்கமும் வெந்திருக்க வேண்டும். இது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அங்கே அந்த வசனத்திலே சொல்கிறார், அவன் அந்நிய ஜனங்களோடு கலந்து இருக்கிறான், அவன் திருப்பி போடாத அப்போன்னு சொல்லி மாதிரியாக ஒரு காரியம் சொல்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், எபிராயிம் மக்கள் அந்த நாட்களிலே ஆண்டவரோடையும் ஐக்கியம், ஆனால் அந்நிய ஜாதிகளுடைய பழக்க வழக்கம் கலாச்சாரம் அவங்களுடைய செயலை பார்த்து அவங்கள போல வாழ்கிற வாழ்க்கை. அப்போ ஒரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் வாழ்க்கை முறையில் சரியில்லாத ஒரு நிலை. இது பேர் தான் திருப்பி போடாத அப்பம் என்பது. இன்றைக்கி நம்முடைய வாழ்வை நாம் தியானித்து பார்க்கும்போது, நம்முடைய வாழ்வை நாம் யோசித்து பார்ப்போம். கலப்படமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி சபைகளில் பாருங்கள், ஊழியங்களில் கூட கலப்படங்கள் வந்து விட்டது. கிறிஸ்தவ மேடைகள் கூட, சபைகளிலே கூட இன்றைக்கி சினிமா கச்சேரிகளில் எப்படிலாம் செய்வாங்களோ அதெல்லாம் இங்கே செய்ய பழக ஆரம்பிச்சிட்டாங்க. புகை போடுறது, லைட்டை ஓவராக வைக்கிறது, அவங்கள போல் டான்ஸ் பண்ணுறது, அதே போல் பாடல்களில் கூட கிறிஸ்தவ பாடலாக இது சினிமா பாடலும் கண்டுபிடிக்கக்கூடாத அளவுக்கு அங்குள்ள எல்லா இசைகள், அங்குள்ள ராகங்கள், அங்குள்ள வார்த்தைகள் எல்லாம் போட்டுட்டு இடையில ஒரு இயேசு, ஒரு அல்லேலியா, ஒரு தோத்திரத்தை சேர்த்து விட்டுட்டா அது ஆண்டுடைய பாடல்கிற மாதிரி நிறைய கலந்து கிடக்கிறது. கலப்படமான ஒரு பக்தி. இதான் திருப்பி போடாத அப்பம். எனக்கு அன்பானவர்களே, சில காரியங்களிலே நாம் பக்தியிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2 பக்கமும் வெந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு பக்கம் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறோமோ அது போல உலகத்தோடு நம்ம ஒட்டி அவங்களோடு கலந்து வாழ்ந்து விடாதபடிக்கு நம்ம பக்தி உள்ளவர்கள் என்பதை நாம் வித்தியாசப்படுத்தி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உபதேசங்கள் கூட பாருங்கள், நிறைய கலப்படமாக மாறிட்டு. இப்போல்லாம் மனம் திரும்புதலை குறித்தோ, நரகத்தை குறித்தோ, பாவத்தை குறித்து எச்சரிப்பு கொடுத்து பேசுவதோ இதெல்லாம் நிறைய பேர் குறைச்சிட்டாங்க. ஏன்னா உலகத்தோட உலகமாக மிக்ஸ் பண்ணி அப்படிலாம் கடிந்து பேசினா சபைக்கு யாரும் வரமாட்டாங்க. பிரதர், உங்களுக்கு என்ன, நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு அதாவது போதகர்கள், ஊழியருடைய நிலைமை இன்றைக்கி மாறிக்கொண்டிருக்கிறது. அவன் ஏற்றான ஏற்றுக்கொள்ளட்டான நம்ம சொல்ல வேண்டிய சத்தியத்தை தெளிவாக சொல்லிடணும். இப்போ உடனே இப்படி சொல்லும்போது நீ யோக்கியமா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, மனிதன் என்பவன் குறைவுள்ளவன் தான். ஆனால் சத்தியத்தை நாம் போதிக்கும் போது தெளிவாய் போதிக்க வேண்டும். நாமும் முடிந்த அளவுக்கு நேர்மையாக சத்தியத்தின்படி வாழ வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். அதுக்காக நான் சத்தியத்தையே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சால்ரா அடித்து கலப்படமான உபதேசத்துக்குள்ளே வந்து விடக்கூடாது. இன்றைக்கி வெளிநாடுகளில் இருந்து நிறைய கலப்பட உபதேசம் வருது. அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பணமோ வேணுமோ வாங்கிக்கோ, ஆனால் நாங்கள் சொல்கிறத மாத்திரம் பிரசங்கம் பண்ணு, நாங்கள் கொடுக்குற பாயிண்ட்டை மாத்திரம் பேசு, சபையில் நாங்கள் சொல்ல முடியும் மாத்திரம் செய்ய, எவ்வளோ தேவை நான் தந்துடுறேன்னு சொல்லிலாம் நிறைய வெளிநாடுகள்லேருந்து இப்படிப்பட்ட கலப்பட உபதேசங்கள் வருகிறது. அதற்கும் வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க நமக்கு வறுமை மாறணுமேன்னு சொல்லி அந்த கலப்பட உபதேசத்துக்கு விட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படிலாம் செய்யவே கூடாது. நம்ம பரலோகம் போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதனால சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால
உபதேசங்களிலே கலப்படத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் மனம் திரும்புதலையும் பாவத்தையும் நரகத்தின் காரியங்களை குறித்து பேசலாம, நித்திய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய அளவிற்கு நித்தியத்துக்கு நேராக மக்களை வழி நடத்துகிற அந்த போதனையுடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பரலோகத்தை குறித்துலாம் பேசுகிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. பாடெல்லாம் பரலோக பாட்டெலாம் ரொம்ப குறைஞ்சிட்டு. காரணம் இதுதான், திருப்பி போடாத அப்பம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருப்போமானால் நம்மை ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொள்வோம். நாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போடப்பட்ட ஒரு வெந்த பக்குவப்பட்ட ஒரு விசுவாசியாக, பக்குவப்பட்ட ஒரு ஊழியராக, பக்குவப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக வாழ அர்ப்பணிப்போம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எபிராயிம் மூலமாக எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் திருப்பி போடாத அப்பமாக இல்லாதபடி திருப்பி போட்ட அப்பமாக வாழ, அந்நிய ஜாதியாருடைய கலந்து அவர்களுடைய கலாச்சாரத்தின் முறைமைகளையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து விடாதபடி நாங்கள் பரிசுத்தமானவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இந்த உணர்ந்து வாழ எங்களுக்கு கிருபைகளை தாரும். அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து உடைய ஆசீர்வாதங்களையும் கிருபையை தந்து நடத்தும். நீர் அப்படி செய்கிறதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.